ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலுக்கு புதுசாக வரக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களும் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது அமானுஷ்யமான சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்னா டிஸ்பிளேல மேலே தெரியக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் நானே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1990வது காலகட்டத்தில் கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தாங்க இந்த சம்பவமானது நடந்திருக்குது. தற்போது நம்மளோட சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய தனுஷ் என்பவர் அவருடைய அப்பா கிட்ட இது போல் ஏதாவது எனக்கு கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க நம்மளோட சேனலுக்கு அனுப்புறதுக்காக. அப்போ நம்மளுடைய சித்தப்பாவுக்கே நடந்த ஒரு சம்பவம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க தனுஷினுடைய அப்பா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. 1990வது காலகட்டத்தில் இந்த தனுஷோட அப்பாவின் தம்பிக்கு தாங்க இந்த சம்பவமானதே நடந்திருக்குது. அவருடைய பெயர் வந்து காளிதாஸ்ங்க. காளிதாஸ் தன்னுடைய கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெண் கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக தாங்க பழகிட்டு இருந்திருக்காரு. அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து ரேவதிங்க. ரேவதியும் காளிதாசும் ஆரம்ப காலகட்டத்திலலாம் நல்ல நண்பர்களாக தாங்க பழகிட்டு இருந்திருக்காங்க. ரேவதியினுடைய வீட்டில் ஏதாவது இனிப்பு அது போல் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து காளிதாஸுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்கங்க. இதை பார்த்த ரேவதியினுடைய தோழிகள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த ரேவதியும் காளிதாசும் நல்லா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மற்ற நண்பர்கள்கிட்டையும் இது போல் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த காளிதாசும் ரேவதியும் பழகக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் இருவர்களுக்குமே காதல்லாம் கிடையாதுங்க. நல்ல ஒரு நட்பாக தான் இருந்திருக்கு. ரேவதியினுடைய தோழிகள் எல்லாமே ரேவதியும் காளிதாசும் காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசக்கூடிய காரணத்தினால இந்த ரேவதிக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் காலகட்டங்கள் வரைக்கும் இந்த காளிதாஸ் கிட்ட பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அவங்களுடைய மனசார முடிவு பண்ணலைங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற காரணத்தினால தான். ரேவதியும் தங்கிட்ட பேசாத கவனித்த காளிதாஸ் வந்து ஒரு நாள் போய் கேட்டுடுறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் நானும் நல்ல நண்பர்களாக தான் இருக்கோம், ஆனால் நம்ம இருவர்களுமே காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் தவறாக பேசுகிறாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படியோ ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி திரும்பவும் ரேவதியை காளிதாஸ் கிட்ட பேச வைக்கிறாருங்க காளிதாஸ். இப்படி திரும்பவும் பேச ஆரம்பித்த உடனே ஏற்கனவே இருந்த நட்பை விட அதிபயங்கரமாக இன்னும் நட்பாக ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் காலகட்டங்கள் போனதுக்கு பிறகு உண்மையாலுமே இந்த ரேவதிக்கு வந்து காளிதாஸ் மேலே ஒரு ஆசை வந்துருச்சுங்க. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரேவதி காளிதாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கும் பொழுதே என்ன உனக்கு பிடிச்சிருக்குதா, நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே கேட்டுடுறாங்க. அதற்கு காளிதாஸுக்கும் வந்து ரேவதியை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசும் வாய் விட்டு சொல்லிடுறாருங்க. ஆனால் இவங்க இப்படி சொன்னாலுமே ரேவதியினுடைய என் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்து இந்த காளிதாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் பிரச்சனை இல்லை, எப்படியாவது நம்ம வந்து சம்மதிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காருங்க. அதன் பிறகு இந்த காளிதாசும் ரேவதியும் நல்லாவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் காலகட்டங்கள் போனதுக்கு பிறகு இந்த ரேவதி அவங்களுடைய பெயருடைய முதல் எழுத்தையும் இந்த காளிதாஸின் பெயருடைய முதல் எழுத்தையும் அவங்களுடைய கையில் சின்னதாக பச்சை குத்திருக்காங்கங்க. ரேவதி தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க கையில் இருக்கக்கூடிய அந்த பச்சை குத்தின எழுத்துக்களை ரேவதியினுடைய அக்கா பார்த்துடுறாங்க. ரேவதியினுடைய அக்கா பார்த்துட்டு தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. தன்னுடைய வீட்டில் சொன்ன உடனே ரேவதியினுடைய அம்மா ரேவதியை ரொம்ப அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே அடி தாங்க முடியாமல் எல்லா விஷயத்தையும் இந்த ரேவதி போட்டு சொல்லிடுறாங்கங்க. அதன் பிறகு இந்த காதல்லாம் நம்மளுடைய குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, நீ அந்த பையனை காதலிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கிட்ட ஒரு சத்தியம் போல செய்து வாங்குறாங்க. அந்த சத்தியம் செய்து கொடுத்துட்டு ஒரு மாதம் கூட அவங்களால பேசாமல் இருக்க முடியலங்க. திரும்பவும் நடந்த விஷயங்கள் எல்லாம் எப்படியோ வந்து காளிதாஸ் கிட்ட ரேவதி வந்து சொல்லிட்டாங்க. அதன் பிறகு கொஞ்சம் காலகட்டங்கள் போகட்டும், நம்ம எப்படியாவது சமாளித்து திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காளிதாசும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய வீட்டில் தான் நம்மளுடைய காதலை ஏற்றுக்கல, நீ உன்னோட வீட்லையாவது சொல்லு, அவங்களாவது நம்மளுடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி காளிதாஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே சரியான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய காளிதாசும் அவங்களுடைய வீட்டில் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே யோசித்து பார்த்துட்டு நம்மளுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம், பெண் மட்டும் நல்ல பெண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்களுடைய காதலுக்கு காளிதாசினுடைய குடும்பத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரேவதியினுடைய குடும்பத்தில் சுத்தமாக வந்து ஒத்துக்கவே இல்லை.
இந்த நடந்த விஷயங்கள்லாம் எப்படியோ ரேவதியினுடைய அக்காவுக்கு தெரிய வருதுங்க. இந்த விஷயத்த தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அவளை அடித்து எதுனா பண்ணினாலும் இருக்க அவன் மேலே இன்னும் ஆசபாசம் தான் அதிகமாகும். அதனால் நம்ம அவளுடைய வழியிலே போயிட்டு அவளை திருமணத்துக்கு ஒத்துக்கிறது போல் ஒத்துக்க வச்சு இந்த திருமணத்தை நிறுத்துறது தான் நம்மளுக்கு வழி, வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியினுடைய அக்கா சொன்னதுனால அவங்க அம்மாவும் திருமணத்துக்கு ஒத்துக்கிறது போல் ஒத்துக்கிட்டுருக்காங்க. நீ அந்த பையனையே திருமணம் செய்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்ட பிறகு கொஞ்ச நாட்களுக்கு பிறகு தாங்க இவங்களுடைய சுயரூபமே தெரியுது. அதன் பிறகு இந்த ரேவதியினுடைய அக்காவும் ரேவதியினுடைய அம்மாவும் வந்து ரேவதியை பண்ணாத கொடுமைகளே இல்லைங்க. அந்த பையனை எப்படியாவது விட்டு வந்துரு, நீ அவனை கூட கல்யாணம் பண்ணிட்டு போன அப்படின்னா கண்டிப்பாக அவனையும் நாங்கள் கொன்னுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ மிரட்டுறாங்கங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கொடுமைகள் பண்ணுறாங்க. இந்த கொடுமைகள்லாம் தாங்காமல் ஒரு நாள் இரவு ரேவதி அவங்களுடைய அறையில் தூங்காமல் இரவில் ஃபேனில் தூக்கு போட்டுட்டு இறந்துட்டாங்க. அடுத்த நாள் இந்த சம்பவமானது காளிதாசினுடைய குடும்பத்துக்கு தெரிய வருதுங்க. தன்னுடைய வீட்டினுடைய மருமகள் இப்படி இறந்து போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காளிதாசினுடைய குடும்பம் வந்து ரேவதியினுடைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ ரேவதியினுடைய அம்மா வந்து நல்லவங்க போல நாடகம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 நாளாக பெண்ணுக்கு வந்து ரொம்ப வயிற்றுவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா என்கிட்ட. அந்த வயிற்றுவலி தாங்காமல் தான் தூக்கு போட்டு இறந்துட்டா போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காளிதாசினுடைய அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க. ரேவதியோடைய அம்மா இப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப அழக்கூடிய காரணத்தினால இந்த ரேவதியினுடைய அம்மா சொல்வது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கிராம மக்கள் எல்லாருமே நம்பிட்டாங்க. அதாவது ரேவதிக்கு வந்து அந்த வயிற்றுவலி பிரச்சனையினால தான் தூக்கு போட்டு இறந்துட்டாங்க, தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிருக்காங்க எல்லா கிராம மக்களுமே. ஆனால் இந்த ரேவதி இறந்ததுக்கு பிறகு காளிதாஸ் வந்து நார்மலாகவே இல்லைங்க. எப்போ பார்த்தாலும் அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது, தனிமையில் உட்காந்துக்கிட்டு அழுகிறது, இது போல் விஷயங்களை தாங்க செய்துட்டு இருந்திருக்காரு இந்த ரேவதியை நினச்சி. ஒரு நாள் இரவு 1 மணி இருக்குங்க. காளிதாஸ் குடும்பத்தில் எல்லாருமே தூங்கிட்டாங்கங்க. ஆனால் இந்த ரேவதியை நினச்சி அழுதுகிட்டே இருக்காரு. காளிதாஸ் மட்டும் தூங்கவே இல்லை. 1 மணி தோராயமாக இந்த காளிதாஸினுடைய வீட்டுக்கு அருகாமையில் ஒரு கோடாங்கி வராருங்க. அந்த கோடாங்கி வந்து சொல்லக்கூடிய வாக்கு என்ன அப்படின்னா, இந்த வீட்டை சுற்றி ஒரு கன்னி பெண்ணினுடைய ஆன்மா வருது, அந்த பையனுக்கு அவள் துணையாக இருப்பா, ஒரு காலத்துலேயும் அவள் விட்டு போக மாட்டா, அந்த தெய்வமே நினச்சா கூட இந்த விஷயத்தை தடுக்க முடியாது, அவளை விரட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே தன்னுடைய காதலியே தான் இந்த கோடாங்கி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காளிதாஸுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று வந்துருச்சுங்க. அடுத்த நாள் எப்படியாவது நம்ம அந்த கோடாங்கியை மீட் பண்ணி பேசி ஆகணும், இதை பற்றி விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாருங்க. முடிவு பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறாருங்க. அந்த கோடாங்கி குறி சொல்லிட்டதுக்கு பிறகு அந்த தச்சனையெல்லாம் வாங்க வருவாங்க பார்த்தீங்களா, உணவுப் பொருட்கள், அது போல் வாங்க வராரு. இந்த கோடாங்கி கிராமத்துக்குள்ளே வராருங்க. இந்த காளிதாஸ் வந்து கிராமத்தை விட்டு வெளியில் போய் நிற்கிறாரு. அப்படி இந்த கோடாங்கியை தாண்டி காளிதாஸ் போகும்பொழுது இந்த கோடாங்கி திரும்பி காளிதாஸை தாங்க பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. இந்த கோடாங்கி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையும் அந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஊருக்கு வெளியில் போகிறாருங்க. இந்த காளிதாஸ் கிட்ட நெருங்கி வந்த உடனே இந்த கோடாங்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வாப்பா நீ கண்டிப்பாக வருவன்னு எனக்கு தெரியும், உனக்காக தான் நானும் காத்திருக்கேன், வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே காளிதாஸ்க்கு வந்து பெரிய ஆச்சரியமாயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா முன்ன பின்ன இருவர்களுமே பார்த்துக்கிட்டது கிடையாதுங்க. அதன் பிறகு தாங்க இந்த காளிதாஸ் வந்து எல்லா விஷயங்களையுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. கோடாங்கி சொன்ன ஒரு விஷயத்தை கேட்ட உடனே காளிதாஸுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சுங்க. உன்னுடைய காதலி வயிற்று வலியினால் இறக்கலை, அவளுக்கு நடந்த கொடுமையினால தான் இறந்து போயிருக்கா, இந்த விஷயம் வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே காளிதாஸுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லைங்க. ஆனால் அவள் வந்து வயிற்று வலியில் தானே இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கள் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடாங்கி கிட்ட காளிதாஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. நான் சொன்ன விஷயம்தான் உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் உனக்கு ஒரு 2-3 மாதத்திற்குள்ளே தெரிய வரும், ஆனால் அந்த பெண்ணினுடைய ஆன்மா உன்னை தான்ப்பா சுற்றி வருது, கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய ஆன்மா உங்ககிட்ட பேச முயற்சிக்கும், உன்னை வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இந்த விஷயத்தை கேட்டுட்டு போன அடுத்த நாளில் இருந்து இந்த காளிதாஸ் வந்து ரொம்பவும் தனிமையில் இருக்காருங்க. அப்படின்னா தான் தன்னுடைய காதலியோட ஆன்மா வந்து தங்கிட்ட பேசும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனிமையில் இருக்காரு, சாப்பிட மாட்டுறாரு, எதுவுமே பண்ண மாட்டுறாருங்க. கொஞ்ச காலகட்டங்கள் ஒரு 10-20 நாட்கள் போகுது, தன்னுடைய காதலி தாங்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போயிடுறாரு. ஒரு நாள் இரவில் இவர் வந்து தனி அறையில் தூங்கிட்டு இருக்காரு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு தனி அறை, அவங்களுடைய அண்ணனுக்கு ஒரு தனி அறை. இவருடைய ரூமில் வந்து இந்த தூக்கு போட்டிருக்காருங்க. இவர் இப்படி தூக்கு போட்ட உடனே
காளிதாசினுடைய அம்மாவும் அப்பாவும் ஒரு அறையில் தூங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ரேவதியினுடைய ஆன்மா தத்ரூபமாக ரேவதி வந்து நேரில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அதே போல் போயிட்டு இந்த காளிதாஸ் அம்மாவோட காலை தட்டி எழுப்புதுங்க. தட்டி எழுப்புன உடனே இந்த காளிதாசினுடைய அம்மாவுக்கு ரேவதி இறந்து போயிட்டாங்க அப்படின்றதே மறந்து போயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா நல்ல தூக்கத்தில் இருக்காங்க. என்னம்மா இந்த இரவில் என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அம்மா பையன் வந்து தூக்கு போட்டு இறக்க போகிறான், காளிதாஸ் வந்து சாக போகிறான், சீக்கிரமாக அவனை போய் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஏஞ்சி வேகமாக நடந்து போகிறாங்கங்க காளிதாசினுடைய அறைக்கு காளிதாசினுடைய அம்மா. நீ வரலையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, நான் அப்பாவும் எழுப்பி கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் முதல்ல போயிட்டு அவனை காப்பாற்றுங்க, கூடவே நான் அப்பாவையும் கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. காளிதாசினுடைய ரூமுக்கு போய் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது தூக்கு போட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காருங்க. நாக்கு எல்லாமே கொஞ்சம் வெளியில் வந்துருச்சு. இந்த விஷயத்த பார்த்த உடனே காளிதாசினுடைய 2 கால்களையும் அவங்களுடைய அம்மா தூக்கி பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்த ஆரம்பித்த உடனே மற்ற 2 அறையில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய காளிதாசினுடைய அண்ணனும் அவங்களுடைய அப்பாவும் வந்து அவருடைய அறைக்கு ஓடி வந்து பார்க்குறாங்கங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த காளிதாஸ் வந்து தூக்கு போட்டு நாக்கு வெளியில் வந்த அளவுக்கு தொங்கிட்டு இருந்திருக்காருங்க. அந்த இடத்துலையே ஒரு வழியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தியை எடுத்து காளிதாசினுடைய அண்ணன் தாங்க அந்த கழுத்தை வந்து கட் பண்ணுறாரு. அந்த கழுத்தை வந்து கட் பண்ணிட்டு கீழே போட்டுக்கிட்டு தன்னுடைய மகனை நினச்சி ரொம்பவும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு காளிதாசை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவருடைய உடல்நலம் வந்து ஓரளவு தேறி போயிடுச்சுங்க. ஒரு நாள் கிராமத்தை விட்டு தனிமையில் நடந்து போயிட்டு இருக்காருங்க காளிதாஸ் வந்து வெளிப்புறமா. வேற யாருமே காளிதாஸ் கூட இல்லை. அவர் ரொம்ப தனிமையில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் அந்த கோடங்கி வந்து திரும்பவும் வந்து காளிதாஸ் கிட்ட நெருங்கி வராருங்க. அந்த கோடங்கியை பார்த்த உடனே காளிதாஸ்க்கு வந்து மனசில் ரொம்ப ஒரு ஆனந்தம் வந்து வந்துருச்சு. அந்த கோடங்கி கிட்ட வந்து காளிதாஸை பற்றி கண்டபடி திட்டுறாருங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னா, நீ என்னப்பா செய்கிற, அந்த பெண் வந்து உன்னை வாழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறா, ஆனால் நீ வந்து சாகிறதுக்கு முயற்சி பண்ணுற, நீ என்னதான் சாக முயற்சி செய்தாலும் கண்டிப்பாக அந்த பெண்ணினுடைய ஆன்மா வந்து உன்னை சாக விடாது, அந்த பெண்ணினுடைய ஆன்மா உன் கூட தான் இருக்கும், அது கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் பேசும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த பெண் இறப்பதற்கு யார் காரணமோ அவங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக ஒரு துர்மரணம் விழப்போகுது. அப்படி இல்லைன்னா நீ நம்பக்கூடிய வகையில் ஒரு சம்பவமானது நடக்கும். அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக அந்த ஆன்மா உங்ககிட்ட பேசும், உன்னை கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடாங்கி வந்து அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டாருங்க. இந்த கோடாங்கி இப்படி சொல்லிட்டு போனதுலேருந்து சரியாக ஒரு 8வது நாளுங்க. 8வது நாள் என்ன நடந்திருக்குது அப்படின்னா, ரேவதியினுடைய அக்கா ஒரு 11 மணி தோராயமாக ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்காங்கங்க. இவங்க வந்து வெளியில தான் போய் ஆகணும் ரெஸ்ட் ரூம். அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலேயே வந்து மண்பானையில் தண்ணி எல்லாமே வச்சுருக்காங்க. ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில், அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு மண்பானையில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி அப்படியே மொண்டிருக்காங்க. தண்ணியை மொண்ட உடனே தான் ஒரு விசித்திரமான உருவத்தை அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. அந்த தென்னை மரத்துக்கு பக்கத்தாலேயே ரேவதி வந்து அப்படியே தத்ரூபமாக நிற்கிறாங்க. ஆனால் ரேவதியினுடைய கண்கள் வந்து அப்படியே செவந்து போயிட்டு ஆங்காரமாக ரேவதியினுடைய அக்காவை பார்த்து முறைக்கிறது போலே பார்த்துருக்காருங்க. ரேவதியினுடைய ஆன்மாவை ரேவதியினுடைய அக்கா அந்த இடத்துல அப்படியே தத்ரூபமாக பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கண்கள் மட்டும் 2 சிவப்பு கலரில் இவங்களை பார்த்து முறைக்கிறது போல இருந்திருக்குங்க. பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை பார்த்த உடனே அப்படியே தண்ணி செம்பை கீழே போட்டுட்டு கத்திடுறாங்க. கத்தின உடனே ரேவதியினுடைய ஆன்மா ரேவதியினுடைய அக்கா கன்னத்தில் ஓங்கி அடிக்குதுங்க. அடித்த உடனே அதே இடத்துல கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. தன்னுடைய பெண் வந்து இப்படி கத்துனதுனால ரேவதியினுடைய அம்மா வந்து வெளியில் பார்க்கும் பொழுது மயங்கி போய் கிடைக்கிறாருங்க. இவங்க வாயிலிருந்து லைட்டாக நுர எல்லாமே வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நடந்த உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய உதவினால ரேவதியினுடைய அக்காவை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்த உடனே பெண்ணுக்கு வந்து என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே கண்டுபிடிக்க முடியலங்க. குளுக்கோஸ் இது போல விஷயங்கள்லாம் போட்டு ஓரளவு உடம்பை தேத்தி விட்டுட்டாங்க. ஆனாலுமே ஏஞ்சிருந்து நடக்க முடியல, படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்த அதிர்ச்சியிலே இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அந்த கை கால்லாம் விளங்காத மாதிரி ஆகிடுச்சு. அதன் பிறகு ரேவதியினுடைய அக்காவை தூக்கிட்டு வந்து அந்த கிராமத்திலே வச்சு பார்த்துருக்காங்க ரேவதியினுடைய அம்மா. இந்த சம்பவம் நடந்த உடனே, இந்த சம்பவம் நடந்து 3வது நாள் ரேவதியினுடைய அம்மாவின் கனவுல ரேவதி வந்து போகிறாங்கங்க. போயிட்டு என்னுடைய சாவுக்கு காரணம் உன்னுடைய பொண்ணு தான், கண்டிப்பாக அவளுடைய சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் அப்படி பண்ணினேன், ஆனால் உன்னுடைய மக வந்து சாக மாட்டா, அவளுக்கு நரகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும், நான் அவளை கொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா 1 நிமிடத்தில் கொண்டு இருப்பேன், ஆனால் நான் 1 நிமிடத்தில் கொண்டு இருந்தேன் அப்படின்னா அவள் எந்த ஒரு வழியுமே அனுபவிக்காமல் போயிருப்பா, நீங்கள் என்ன தான் முயற்சி செய்தாலும் அவளை வந்து காப்பாற்ற முடியாது, அவள் கடைசி வரைக்கும் படுத்த படுக்கையாக தான் இருக்க முடியும்
அவள் சாப்பிட்றதுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே சித்திரவதையை அனுபவிக்கணும். இதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. வாழ்நாள் முழுவதும் அவள் இப்படியே தான் இருக்கணும். அவளை எந்த ஒரு ஆண்மகனும் வந்து திருமணமும் செய்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஒரு ஏளன சிரிப்பு சிரிச்சுட்டு ரேவதியினுடைய ஆன்மா கனவுல இருந்து விடுபட்டு போதுங்க. இதன் பிறகு இந்த ரேவதியினுடைய அக்காவை நிறைய கோயில்களுக்கு கூட்டு போயிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பயனுமே இல்லைங்க. அதனால் அவங்களுடைய உடல்நிலை வந்து தேரவே இல்லை. கொஞ்சம் காலகட்டங்கள் வந்து இருந்துட்டு இறந்து வேற போயிட்டாங்க. அதன் பிறகு இந்த சாம கோடாங்கி சொன்னது போலயே அந்த ரேவதியினுடைய ஆன்மா வந்து காளிதாஸை கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்குதுங்க. நிறைய நேரம் வந்து இவர் வந்து தனிமையிலே இருக்க ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய காதலியை வந்து நினச்சி அழ ஆரம்பிச்சிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் பார்த்த உடனே அந்த ஆன்மா வந்து இந்த காளிதாஸ் கிட்ட நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணி பேச ஆரம்பிக்குதுங்க. அதன் பிறகு ஓரளவு தேறி நல்லா வந்து ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிக்கிறாரு. அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பிரம்ம பிடிச்சது போல இருப்பார். அதுலேருந்து ஓரளவு தேறி வந்து வர ஆரம்பிச்சிருக்காரு. தன்னுடைய மகன் இப்படி தேறி வந்துட்டானே அப்படின்னு நினச்சிட்டு காளிதாசினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் வந்து செய்து வச்சிடலாம் காளிதாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் இருந்திருக்காங்க. ஆனால் காளிதாஸ் வந்து வேற எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் வந்து செய்துக்க விரும்பலைங்க. ஏன் அப்படின்னா அவள் எனக்காகவே வாழ்ந்து இறந்தும் எனக்கு காவலாக இருந்து என் கூடவே வாழ்கிற அவளுக்கு வந்து நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிட்டாருங்க. அதன் பிறகும் காளிதாசினுடைய குடும்பத்தில் சும்மா இல்லைங்க. இப்படி நம்ம வந்து பையனை விட முடியாது, இவனுக்கும் கண்டிப்பாக ஒரு துணை வேணும் நம்ம காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பெண்களை பார்த்துருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பெண்ணையுமே திருமணம் வந்து நான் செய்துக்க மாட்டேன்ற ஒரு விஷயத்தில் மட்டும் காளிதாஸ் வந்து உறுதியாக நிற்கிறாருங்க. இவர் வந்து இவங்க குடும்பத்தில் இந்த மாதிரிலாம் வந்து யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணக்கூடிய காலகட்டத்தினால வீட்டில் இருப்பதற்கே காளிதாஸ்க்கு வந்து பெரும்பாலும் வந்து பிடிக்கிறது இல்லை. இந்த கோயில் குளங்கள் அது போல இடங்கள்ல தான் இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய காதலியுடைய ஆன்மா ரேவதியினுடைய ஆன்மா வந்து காளிதாஸ் கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு நேரத்தில் அந்த ஆன்மாவை வந்து தத்ரூபமாகவே பார்த்துருக்காரு. அந்த காரணத்தினால வேற எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் செய்துக்கவே இவங்களுக்கு வந்து மனசு வரல. இவங்க இப்படி வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்கங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே தன்னுடைய வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் இந்த சந்நியாசம் கிளம்பி போகிறது மாதிரி போயிருக்காருங்க. அப்படி அவர் சந்நியாசம் போன பொழுது அவருக்கு வயது வந்து 28 வயசு இருந்திருக்குங்க. ஆனால் இது வரைக்கும் அவர் வந்து திரும்பி வீட்டுக்கு வரவே இல்லை. எங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமுமே தெரியலைங்க. இந்த விஷயத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேங்க. இந்த ரேவதியினுடைய வாழ்க்கை அழிந்து போனதே அவங்களுடைய அக்காவின் காரணத்தினால தாங்க. ரேவதி இறந்து கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் தான் தன்னுடைய பெண்ணுக்கு வந்து திருமணமாவது செய்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய பொண்ணு நம்மக்கிட்டே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவதியினுடைய அம்மாவும் வந்து வருத்தப்பட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. தன்னுடைய பெரிய பொண்ணுக்கும் இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த வந்து ஏற்கனவே அவங்க வந்து செய்திருந்தாங்க அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அனைவருக்கும் நன்றி.